ஐயோ, இந்த சீரியலை பார்த்து நான் சீரியஸ் ஆகி சீக்கிரமா போயிடுவேன் போல இருக்கே. வர வர நம்ம நாட்டுல சீரியல் எதுவுமே நல்லாவே இல்ல. பேசாம நான் சீரியல் ஏதாவது எடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் நெட்டவள்ளி, நேராச்சு, சீக்கிரம் வா. ஆஹா, சங்கத்துல இருந்து அழைப்பு வந்துடுச்சு. இன்னைக்கு சுகன் சோகினி என்ன மேட்டர் கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே. என்ன நெட்டவள்ளி, எப்ப பார்த்தாலும் சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்கிற? சங்கத்துல வேலை இருக்குன்னா சீக்கிரம் வரணுமா இல்லையா? நெட்டவள்ளி ஆஃப் த ப்ராப்ளம் ஆஃப் த சால்வ் ஆஃப் த சுகன் சோகினி ஆஃப் த கம்மிங் ஆஃப் த ப்ராப்ளம். தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தீங்களா, இந்த சங்கத்திலே எனக்கு அப்புறம் நல்லா படித்தது ராசாமணி அக்கா தான். அதான் நான் எது பேசினாலும் தேங்க்யூன்னு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். சுகன் சோகினி, இன்னைக்கு என்ன வாட்ஸ்அப் நியூஸ்? வளைகாப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு ஏதோ பிரச்சனையா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நம்ம நேரில் போய் பார்த்தா தான் மீதி எல்லாமே தெரியும். வாங்க போகலாம். இவளுக்கெல்லாம் திருந்த மாட்டாளுங்க. சுகன் சோகினி, உழைக்கணும், சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணுங்கிற எண்ணம் இவளுகளுக்கு வரவே வராது. எப்போ பார்த்தாலும் நம்மளை அப்பையும் பார்த்துக்குவோம், நம்ம கூட பிறந்த அண்ணன் பார்த்துக்குவோம், கட்டிக்க போகிற புருஷன் பார்த்துக்குவோம். இப்படியே ஓட்டிடுவாளுங்க. முதல்ல கல்யாணம் பண்ணுவாளுங்க, அப்புறம் வளைகாப்பு பண்ணுவாளுங்க, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேர் வைப்பாளுங்க, அதுக்கப்புறம் பிறந்த நாள் கொண்டாடுவாளுங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? நோ நோ நோ, அதுக்கப்புறம் அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுவாங்க. வாய முடிந்துட்ட வெளி, நீ வேற. பொம்பளை பிள்ளைங்க சுயமா சம்பாரிச்சு தன்னோட அப்பாவையும் தன்னோட கூட பிறந்த அண்ணனையும் கட்டிக்கிட்ட புருஷனுக்கும் 10 ரூபா கொடுத்து உதவி பண்ணணுங்கிற எண்ணமே இவளுகளுக்கு இல்லவே இல்லை. ஓசியிலே திங்க வேண்டியது. ஆனா நான் அப்படி இருக்கவே மாட்டேன், பார்த்துக்கோங்க. என் 3 பொம்பளை பிள்ளையவும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி, ஒருவேளை படிப்பே ஏறலனாலும் தொழில் பண்ண சொல்லியாச்சும் சொந்தமாக வீடு, அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே வாங்கி வச்சுக்கணும், அவங்கள நம்பி கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆம்பளே கண்கலங்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறேன். என்ன ராசாமணியக்கா, அப்புறம் எதுக்கு உன் புருஷனுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்து நெட்டவள்ளியோட தங்கியிருக்கிற? என்ன பிரச்சனை? இதை பாரு ராசாமணியக்கா, பொம்பளை பிள்ளைங்க என்னதான் உழைச்சி சம்பாரித்து வீடு வாசலும் தனக்கு தேவையானதையெல்லாம் தானாகவே செஞ்சு வச்சுக்கிட்டாலும் ஆம்பளைங்க மதிக்க மாட்டானுங்கக்கா. காலம் பூரா ஒரு பொம்பளை தான் ஆம்பளையை மதிக்கணும், பொம்பளை தான் வீட்டை அனுசரித்து நடந்துக்கணும், பொம்பளை தான் பிள்ளை குட்டியை பார்த்துக்கணும், வீட்டில் ஏதாச்சும் தப்பு நடந்தால் அதுக்கு காரணம் பொம்பளை தான், இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டாங்கக்கா. அவங்கள டக்குன்னு திருத்த முடியாது. இல்லை ரவதி, அக்கா சொல்கிறது கரெக்டு தான். படித்து சொந்த கல்ல நின்னோம்னு வச்சுக்கவேன், மாமியா பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுப்படலாம், அது தெரியுமா? இங்கே பாரு தினிசா, அக்கா சொல்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நினைக்கிற சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். நீனே சொல்லு, ஒரு வீட்டில் ஒரு புள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, யாராச்சும் வந்து அப்பா சரியில்லை அதனால தான் புள்ள அப்படி பண்ணுதுன்னு சொல்லுவாங்களா? ஆய் வளர்த்தது சரியில்லை அதனால தான் புள்ள இப்படி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. ஆம்பளை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பொம்பளைன்னா வீடு குடும்பம் புள்ள குட்டி இதுதான் நினப்பு, இதை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இது என்னைக்கு மாறுதோ அப்போதாக்கா நீ சொல்கிறது பூரா எடுபடும். பாருடி, இப்போல்லாம் நிறைய பசங்க அப்படிலாம் இல்லை, எல்லா பசங்களாம் நல்ல பசங்களாக தான் இருக்கானுங்க. ஆமாம் ரேவதி, ஆமாம். நான் மட்டும் படித்து நானும் வீடு வாசல்லாம் வச்சுருந்து எங்கள் அப்பா காசும் இல்லாமல் என் புருஷன் காசும் இல்லாமல் என் சொந்த காசில் நான் நின்னேன்னு வச்சுக்கவேன், இன்றைக்கி என் மாமியை கேட்குற கேள்வி டாட்டான்னு பதில் சொல்ல முடியுமில்ல? அவங்க வீட்டில் போய் நான் குடியிருக்கிறதுனால தானே எதுவுமே பேச முடியல. ஆனால் உன்னை வீட்டை விட்டு வெளியில் போடி, வீட்டை விட்டு வெளியில் போடி, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ மாமியை சொல்லிக்கிட்டே இருக்கிறா. நீ சம்பாரிச்சாலும் அப்படித்தான் சொல்லுவாங்கங்கிறேன் நான். நீ சம்பாரிச்சு உன் வீட்டில் குடியிருந்தாலும் சம்பாரிச்சிட்டேங்கிற திமுறில் பேசுகிறம்பாங்க, அவ்வளோதான். இங்கே பிரச்சனை என்னன்னா, இல்லாமல் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான், காசு பணம் உனக்கிட்ட இருந்தாலும் பிரச்சனை தான். அவங்க எதிர்பார்க்கறது ஒரு பொம்பளை பிள்ளை வீடு குடும்பம் புருஷன் புள்ள இதை தவிர வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாதுங்கிறது தான். நீங்கள் 2 பேருமே சொல்கிறது சரிதான். சொந்த வீடு காரு இதெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ்கிறதுக்காக போகுது. இதையே மாற்றி நினச்சி பாரு, சொந்தமாக வீடு காரு இதெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிற பையன் எந்த வீட்டில் குடியிருப்பான்? அது மட்டும் இல்லை, அந்த பையனுக்குன்னு ஒரு சில பொறுப்பு இருக்கும். அக்காவை கட்டி கொடுக்கணும், தங்கச்சியை கட்டி கொடுக்கணும், அம்மா வயசான அம்மா அப்பா இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கணும், சொந்த பந்தங்களெல்லாம் ஏதாச்சும் அனுசரிக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளோ பிரச்சனையும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன் அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அழைச்சிருப்போம்னா இல்லை அவங்க வீட்டில் இவன் வந்து தங்குவானா? அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அதை அவங்க அப்போதைக்கு பார்த்துவாங்களே. பொம்பளை பிள்ளைங்க சுயமாக சம்பாரிச்சு முன்னுக்கு வந்தால் தாண்டி நாடு முன்னேறும். என்ன ரேவதி நீ பேசிக்கிட்டு இருக்கிறேனுமோ அந்த காலத்தில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
அக்கா சொல்கிறது தான் கரெக்ட் ரேவதி. என் மாமியாலாம் என்ன பாடுபடுத்தி வைக்கிற தெரியுமா? அந்த சீர் கொண்டுட்டு வரல, இந்த சீர் கொண்டுட்டு வரல, அதை செய்யலை இதை செய்யலை, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து பொண்ணு கட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்ன குத்தி குத்தி காட்டுவா தெரியுமா? அக்கா சொல்கிற மாதிரி நான் சம்பாரித்து என் வயசில் சேர்த்து வச்சுருந்து எங்கள் அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா செலவு பண்ணலாம். என் புருஷன் கஷ்டத்தில் இருந்தால் காசு கொடுக்கலாம். ஏன் இவ்வளவு திட்டுறாளே என் மாமியாக்காரி, அவளுக்கே 10 ரூபா காசை நான் கொடுத்தேன்னா வாயை மூடிட்டு உட்காந்துருக்க போறா. கரெக்டாக சொன்ன தினேஷா, இதுதான் உன் காசில் உன் புருஷனுக்கும் உன் புருஷன் குடும்பத்துக்கும் முழுசாக உரிமை இருக்குன்னு நீ நினைக்கணும். உன் புருஷன் காசு உன்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் முழு உரிமை இருக்குன்னு நீ நினைக்கணும். 2 பேரும் ஈக்குவலாக நினச்சா பிரச்சனையே வராது. ஆனால் எங்கள் பிரச்சனை அது கிடையாது. உன் காசை வச்சு நான் பிழைக்கிறதா, உன் காசை வச்சு தான் என் குடும்பம் ஓடுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பொம்பளைங்க நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் ஆம்பளைங்க சொல்லுவாங்க. நம்மளோட காசு பணம் பொருள் இதையெல்லாம் வாங்குறத ஒரு ஆண் மகன் என்றைக்கும் ஈகோவாவோ இல்லை ரொம்ப குறைச்சலாவோ இல்லை கொஞ்சம் கேவலமாவோ நினைக்காம இருந்துட்டாலே பிரச்சனையே இல்லை. என் காசு என் பொண்டாட்டி உரிமை உண்டு, என் பொண்டாட்டி காசு எனக்கு உரிமை உண்டு. இதை முதல்ல பெண்கள் ஏற்றுக்கணும். நம்ம சம்பாரிச்சிட்டோங்கிற திமுறை நம்மளுக்கு வரக்கூடாது. புருஷனை மாமியாவெல்லாம் நம்ம மதிக்காமல் நடந்துக்கணுங்கிற எண்ணமும் வரக்கூடாது. சம்பாதிச்சாலும் நாம் நம்ம குடும்பம் முக்கியங்கிற எண்ணமும் இவங்களுக்கு இருக்கணும். அதே நேரம் தனக்கான சுயமரியாதை வேணும். எனக்கும் சிந்திக்க தெரியும், எனக்கும் நல்லது கெட்டது தெரியும், நானும் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறத குடும்பத்துக்காக தான் செய்கிறேங்கிறத நீங்கள் புரிய வச்சிடணும். நீங்கள் எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு வேடிக்கையாக இருக்குது. கரெக்டாக சொன்ன சுகன் சகினி. ஏன் 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 வேடிக்கையாக இருக்குது? ஆமாம் அக்கா, அந்த காலம் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷங்காரனுக்கு தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பர்ஃபெக்ட். ஆமாம், பாதி புருஷனுங்க அவஸ்தை தான் படுறானுங்க. இந்த பொண்டாட்டிங்களை சமாளிக்கவே முடியல அவனுங்களால. மண்டையை பிச்சுக்கிறாங்க. யாராச்சும் நல்ல வழி காட்ட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு விவரம் தெரிஞ்சு புருஷனை போட்டு ஆட்டி படைக்கிறாங்க. ஐயோ, புட்டு புட்டு வைக்கிற சுகன் சகினி, புட்டு புட்டு வைக்கிற. என் புருஷனெல்லாம் நான் என்ன பாடுபடுத்துவேன் தெரியுமா? வாங்குற சம்பளம் முழுசா வீட்டுக்கு வரணும். அப்படி வரல ஃபோன்லேயே போட்டு அவனை கிளி கிளி கிளின்னு கிழிச்சு எடுப்பேன். அப்புறம் எனக்கே எவ்வளோ செலவாகுது தெரியுமா? மேக்கப் செலவாகுது. அது இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுவேன், பிடிச்சதை சாப்பிடுவேன். வீட்டில் சமைக்கிறேங்கிற பேரில் நிறைய வேஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் நிறைய ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவேன். அதையும் பாதி சாப்பிட்டு பாதி வீணாக்குவேன். அங்கே போவேன், இங்கே போவேன், அங்கே சுற்றுவேன், தண்டை செலவு பண்ணுவேன், எல்லா வேலையும் பண்ணுவேன். அடச்சா நெட்டவள்ளி எருமை மாடை, ஒரு குடும்ப பொண்ணு இப்படி பேசலாமாடி? புருஷன் சம்பாதிக்கிற காசு பாவம் கஷ்டப்பட்டு எதுக்கடி நம்மளுக்கு கொடுக்குறான்? உன்னை நீ பார்த்துக்க, கொஞ்சமாக செலவு பண்ணுடி. குடும்பத்தை பார்த்துக்கணுமா இல்லையா? நீ இந்த மாதிரி இருக்கிறத பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிற வேற என்னக்கா? கல்யாணம் பண்ணும்போது என்ன சொன்னா? உங்கள் பொண்ணை கண் கலங்காமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் காப்பாத்துறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. அப்போ நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் ஆகணும். எப்படி நட்டவள்ளி முழு சம்பளத்தையும் வாங்கி நீனே செலவு பண்ணிடுவியா? நீ அதிர்ஷ்டசாலிடி. நான் 50 ரூபா காசுக்கு அந்த ஆள்கிட்ட 1000 கணக்கு சொல்லணும் தெரியுமா? ஏண்டி, பொறுப்புங்கிறது நம்மள்ட்ட தாண்டி இருக்கு. நம்ம முதல்ல பொறுப்பாக நடந்துக்கணும் முடி. ஏண்டி நெட்டவள்ளி, ஐயோயோயோ ஒன்னா மாதிரி இருந்ததுன்னா நாடு விளங்கிட முடி. நீ என்ன வேணா சொல்லுங்க, நீங்க சொல்ற எதையும் நான் காதில் வாங்கவே மாட்டேன். கல்யாணம் பண்ணும்போது என் புருஷன் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கிறான். பத்திரத்தை எப்படி பார்த்துக்கணும் அதே மாதிரி என்னை பத்திரமா அவன் பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துக்கலன்னா அவன் பாத்திரம் மாதிரி அவனை உருட்டி விட்டுருவேன். வெக்கமே இல்லையாடி? கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கமான ஒன்று கிடையாது போல இருக்கு. குச்சப்படாமல் சொல்றடி நீனு. இந்த பார், நீ என்ன வேணா சொல்லிக்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், சொகுசாக தான் இருப்பேன், ஜாலியாக தான் இருப்பேன். நான் வாழ்கிறதுக்காக பிறந்திருக்கிறேன்க்கா, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி தானே என் புருஷன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அப்போ என் ஆசையை பூரா அவன் தான் நிறைவேற்றணும். என்ன சுகன் சகினி, என்ன நான் பஞ்சாயத்துக்கு போகலான்னு சொன்னா நீங்க இங்கே ஒரு பஞ்சாயத்து நீங்களே நடத்திட்டு இருக்கீங்க. எப்போ பஞ்சாயத்துக்கு போகிறது? என்ன பஞ்சாயத்து? வளைகாப்புக்கு ஆரத்தி எடுக்கும் போது சூடத்துக்கு பதிலா அந்துருண்டைய வச்சுட்டாங்களாம். பெரிய பிரச்சனை, ஊர் கலவரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வரீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. அந்துருண்டையா?